இந்த குழம்பு செய்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். மண்சட்டியில் இந்த குழம்பு செஞ்சு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. அதில் கடுகு, அதுக்கப்புறமா வந்து 2 வரமிளகா, கருவேப்பிலை. காரத்துக்கு ஏற்ப பார்த்துட்டிங்கன்னா 3 பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து மிளகாத்தூள், இந்த பொடி மசாலா எதுவுமே போடுறதில்ல. அதனால பச்சை மிளகா வந்து ஒரு 2, 3 பச்சை மிளகா நான் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 3, 4 போட்டுக்கலாம். அதையே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி பார்த்துட்டிங்கன்னா உடையிற அளவுக்கு வதக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் காரத்துக்கு ஏற்ப வந்துட்டு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடுகையும் போட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தயிரை ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடணும். இந்த பக்கமாக நம்ம வந்துட்டு தக்காளி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது